வணக்கம் நேர்களே. வாரத்தின் கடைசி நாள் நமது சந்தைகள் ஒரு ஹை வாலடைல் மூவுடன் க்ளோசிங்கில் பார்த்தோம்னாக்க ஒரு 153.95 புள்ளிகள் அதிகரித்து 22,149 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 899, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1200. ஓவராலாக மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது, ப்ராடர் மார்க்கெட் பிரெத் பார்க்கும் பொழுது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை காமிக்குதுன்னு சொல்லலாம். மேலும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் அதுவுமே பார்த்தோம்னாக்க இன்றைய தினம் ஸ்மால் கேப் ஸ்லைட்டாக விழுந்திருக்கு, மிட் கேப் வந்து 0.6% விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. துறைகளை பார்க்கும் பொழுது ஃபினான்ஷியல் சர்வீசஸ், பேங்க் மற்றும் மெட்டல் இந்த 3 துறைகளும் அதிகரித்துள்ளது. மறுபுறம் மீடியா, ரியாலிட்டி அண்ட் ஃபார்மா, ப்ராஃபிட் புக்கிங் இதில் ஏறின பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல் அண்ட் எம்என்டம் இவையெல்லாம் இன்றைய தினம் மார்க்கெட்டை ஏற்றுவதற்கு உபயோகமாக இருந்த பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் எல்என்டி, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஆட்டோ மற்றும் ஹெச்எல் டெக் இவையெல்லாம் இன்றைய தினம் ப்ராஃபிட் புக்கிங்கில் இறங்கின பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் நண்பர்களே, கடந்த 2 நாட்களாக, ஈவன் 2 நாட்கள் இல்லை, போன சனிக்கிழமையிலேருந்து இந்த ஈராக் வார் வந்து ஒரு மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து அதிகரித்து கொண்டே இருந்தது என்று சொல்லலாம். இன்றைய தினம் காலையில் பார்த்தோன்னா அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தது. ஆனால் இன்றைய தினம் ஒரு 1:56க்கு ஒரு நியூஸ் வெளியிட்டாங்க. அதாவது இன்டர் ஸ்டேட், அதாவது டைரக்ட் ஸ்டேட் டு ஸ்டேட் ஸ்ட்ரைக் பிட்வீன் இஸ்ரேல் அண்ட் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன உடனே மார்க்கெட் அதுக்கப்புறம் வந்து நமது இந்தியன் மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பிச்சது குறிப்பிடத்தக்கது. பட் கடந்த 2-3 தினங்களாகவே பார்த்தோன்னா எஃப்ஐஐ வந்து நெட் செல்லர்ஸாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். மேலும் தங்கம் பார்த்தோன்னா இன்றைய தினம் 277 ரூபாய் இறங்கி 72,406, வெள்ளி 270 ரூபாய் இறங்கி 83,003, க்ரூட் ஆயில் 87 ரூபாய் இறங்கி 6,846 மணியமாகி கொண்டிருக்கிறது. மெயினாக இன்றைய தினம் பிரெண்ட் க்ரூடும் பயங்கர வாலட்டைல். கடைசியில் பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து ஒரு 0.21% இறங்கி $87.11 per பேரலாக க்ரூட் ஆயில் இருக்குது. அதுபோல் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருனாக்க, சைனா வந்து ரஷ்யாவுக்கு வந்து சப்ளையிங் வித் கிரிட்டிக்கல் வார் காம்பனன்ட்ஸ் இது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்பப்போ ஒரு சீண்டுவாங்கல்ல, அந்த சீண்டுதல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு தகுந்தாற்போல் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க ஆப்டஸ், வேதாந்தா ஃபேஷன், தென் ஹெச்ஏஎல் நடந்துள்ளது. அதுபோல் ரைட்ஸ் இஷ்யூவில் ஹெச்சிசிசி ரைட்ஸ் இஷ்யூ பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட 250% வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு குறிப்பிடத்தக்கது. அதுபோல் மிட் கேப் வந்து 0.61%, ஸ்மால் கேப் 0.1% இறங்கிறதுனால மார்க்கெட் பிரெத் வந்து இன்றைய தினம் ஒரு வீக்னஸை காமிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா. மறுபுறம் நிஃப்டி ஃபியூச்சருடைய வால்யூம் பார்த்தோன்னா இன்றைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 1.2 crores மேலே இருக்குது. இட் இஸ் லுக்ஸ் லைக் நேத்திக்கு பார்த்தீங்கன்னாக்க டிஸ்ட்ரிபியூஷன் சப்ளை, இன்றைய தினம் பார்க்கும் பொழுது அக்யூமுலேஷன். ஏன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 100-day மூவிங் ஆவரேஜ் நிஃப்டி பார்க்கும் பொழுது 21,729.13, பட் இன்றைய தினம் நிஃப்டி லோவை பார்த்தோன்னா காலையிலேயே 21,777.65, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த லெவலில் வந்துட்டு திரும்பி இருக்குது. ஸோ அதனால் இதுலேருந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் 20-day மூவிங் ஆவரேஜ் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 22,281.20. ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது, ஸோ நிஃப்டினுடைய லெவல் பார்க்கும்பொழுது அடுத்தது வந்து இன்றைய தினமே பார்த்தோன்னா 22,179 பேருக்கு 150 புள்ளிகள் வரை ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, வரும் திங்கட்கிழமை அன்று எலன் மஸ்க் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ 2 நாள் விசிட் ஆகிறதுல ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்திங்கனாக்க கவர்மெண்ட்டோடையும், மறுநாள் பார்த்திங்கனாக்க மெயினாக ரிலையன்ஸ் மற்றும் டாடா குழுமத்தோட அவருடைய சந்திப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வளர்ச்சிக்கு உயரமாக இருக்கக்கூடும். அவர் வரத வைத்து அதன் மூலியமாக நிறைய கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ளே மறுபடியும் உள்ள வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் இன்றைய தினம் 300 ரிக்வெஸ்ட் பார்த்திங்கனாக்க ஈரானில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்த மீடியேஷனுக்கு
இந்தியா பண்ணினா உடனே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மத்தியான ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஸோ இது இந்தியாவுக்கு வந்து மிகவும் என்ன சொல்கிறது, ஒரு நமக்கு வந்து ஒரு கௌரவமான ஒரு விஷயம் என்று சொல்லலாம். ஸோ அதனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சந்தைகள் வந்து எப்படி இருக்கும், வேறு என்னெல்லாம் நாம் வந்து வருவாரத்திற்கு பார்க்க வேண்டும் என்ற சிறப்பு செய்தியிலே எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் இன்றைய தினம் ஓட்டு போட்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். தேங்க்யூ.